இந்த மெட்டபாலிசம்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப வளவளன்னா பேசல, சிம்பிளா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லிடுறேன். இந்த மெட்டபாலிசம் அப்படின்னா பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேங்களா? இந்த மெட்டபாலிசம் தான் மெயின் ரோல். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. சில பேர் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல எங்க ரொம்ப லீனா இருந்தேன், ஆனா ஒரு ஏஜ் ஆகும்போது வெயிட் கெயின் ஆயிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க மேரேஜுக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆயிட்டேன், டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கெயின் ஆயிட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல அப்ப அந்த வெயிட் நோக்கி தான் போவாங்க யங் ஏஜ்ல பார்த்து. பட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் லோ தான். அப்ப மெட்டபாலிசம் லோ ஆகுது அப்படின்னா அதை ஹை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் ஹை ஆகும். பட் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா மெட்டபாலிசம் லோ ஆகும். சரி, மெட்டபாலிசம் அதிகம் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். ரெண்டாவது கார்டியோ பண்ணணும். அட் தி சேம் டைம் ஸ்லீப் கரெக்டா இருக்கணும், புரோட்டீன் ப்ராப்பரா இருக்கணும். இந்த விஷயத்தை நீங்க ப்ராப்பரா பண்ணினாவே உங்க மெட்டபாலிசம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். மெட்டபாலிசம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பாடியில எக்ஸஸ் ஃபேட் உங்க மசில் எரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போதே உங்க மசில் growth ஆகும். அதுதான் மெட்டபாலிசம் அதிகம் பண்றதுக்கான மெயின் கீ. பட் இதை பண்ணாம நீங்க வெறும் கம்மியா சாப்பிட்டு பண்ணீங்கன்னா மெட்டபாலிசம் லோ ஆயிரும். மெட்டபாலிசம் லோ ஆயிடுச்சுன்னா நீங்க சும்மா